அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் முன்பு இன்றைய சிங்கநாதம் மன்னார்குடி சிவராமன். நேற்று ஆகஸ்ட் 15ஆம் தேதி 80வது இந்திய திருநாட்டின் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் தமிழக முதல்வர் தமிழக வெற்றி கட்சியின் தலைவரான விஜய் அவர்களது உரை என்னை மிகவும் ஈர்த்தது. தமிழக மக்கள், பொதுமக்கள் என்றில்லாமல் அவர்களுக்கு வாக்களித்த அனைவரும் சிந்திக்க தொடங்கினர். சிந்தனையை தூண்டிவிட்டது. முதல்வர் சொன்னது என்னவென்றால், விஜய் சொன்னது என்னவென்றால், எனக்கு உங்களது பெருவாரியான வாக்குகளை அளித்து என்னை முதல்வராக அமரச் செய்ததுடன் உங்களது கடமை முடியவில்லை. உங்களது கடமை இனிவரும் 5 ஆண்டுகளிலும் என்னுடன் தொடர வேண்டும், பயணிக்க வேண்டும் என்று ஆற்றிய உரை மிகவும் எல்லோரையும் ஈர்த்தது. அதாவது லஞ்சம், ஊழல் இவற்றை அழிக்க வேண்டும் என்றால் அதுதான் இந்த தமிழ்நாட்டில் மிகவும் பெரிய பிரச்சனையாக உள்ளது. லஞ்சம், ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் பொதுமக்கள் அனைவரும் இந்த 5 ஆண்டுகளிலும் முதல்வர் விஜயுடன், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருடன் ஒன்றாக இணைந்து பயணிக்க வேண்டும் என்று அவர் சொல்வதில் முற்றிலும் நியாயம் இருக்கிறது. இதை நான் வரவேற்கிறேன். அதே சமயம் முதல்வர் விஜய் அவர்களை நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நீங்கள் திராவிட கட்சிகளுக்கு எதிராக போராடினீர்கள், திமுகவை தீய சக்தி என்று சொன்னீர்கள், அண்ணா திமுகவையும் ஒழிக்க முற்பட்டுள்ளீர்கள். ஆகவே இந்த 2 திராவிட கட்சிகளையும் ஒழித்த நீங்கள் திராவிட கட்சிகளுடைய கொள்கைகளே அல்லாமல் நீங்கள் அவர்களிலிருந்து வேறுபட்டு, மாறுபட்டு உங்களது கட்சியின் கொள்கைகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு அறிவுரை கூற வேண்டும். அதில் நான் பெருமை கொள்கிறேன். திராவிட பாரம்பரியத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டு நீங்கள் அவரது கொள்கைகளை, திமுக, அண்ணா திமுக இன்க்ளூடிங் பெரியார் அவர்களின் கொள்கையை நீங்கள் ஆதரிக்கக்கூடாது. மருத்துவ படிப்பிற்கான நீட் பரீட்சை இங்கு நிரந்தரமாகியுள்ளது. சுப்ரீம் கோர்ட்டும் இதை உறுதி செய்துள்ளது. நீங்கள் இதை தடுத்து நிறுத்தி விட முடியாது. திமுகவும் அண்ணா திமுகவும் சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்து இதை தடுக்க நினைத்தார்கள். இதை தடுக்க அவர்களால் முடியாது என்பதை அவர்களும் அறிவார்கள். ஏனோ தானோ என்று இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள், பலமுறை கொண்டு வந்துள்ளார்கள். அதை நீங்கள் ஏன் ஃபாலோ செய்ய வேண்டும்? அவர்களைப் போல், திராவிட பாரம்பரியத்தில் வந்த திமுக, அண்ணா திமுகவை போல் நீங்களும் அந்த தீர்மானத்தை எதற்காக மீண்டும் சட்டப்பேரவையில் கொண்டு வர வேண்டும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் நீட்டை ஆதரிக்க வேண்டும். நீட் மூலம் கிராமப்புறங்களில் உள்ள பல ஏழை மாணவர்கள் அவர்களுக்கு MBBS மருத்துவம் சேர்வதில் சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. இதை நீங்கள் ஆதரிக்க வேண்டும். 5 கோடி 6 கோடி வரை ஒவ்வொரு இடத்தையும் மெடிக்கல் காலேஜ், கல்லூரி நடத்துவர்கள் விற்பனை செய்து கொண்டிருந்தார்கள். அவையெல்லாம் இப்பொழுது நின்றுவிட்டது. இதை நீங்கள் யோசிக்காமல் ஏனோதானோ என்று எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இந்த மாதிரியான தீர்மானத்தை கொண்டு வரக்கூடாது. அதுபோல் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், பொருளாதாரத்தில் நலிவடைந்த உள்ள முற்பட்ட மக்களுக்கு, இந்த முற்பட்ட மக்கள் பிரிவில் 94 ஜாதிகள் உள்ளன. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த 10% இடஒதுக்கீட்டை நமக்கு அடுத்து உள்ள கர்நாடகாவும், ஆந்திராவும், கேரளா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களும் ஆதரிக்கின்றன. இதை இந்த திராவிட கட்சிகள் எதிர்ப்பதால் நீங்களும் எதிர்க்கிறீர்கள். நீங்கள் திராவிடத்திலிருந்து மாறுபட வேண்டும் என்றால், வேறுபட வேண்டும் என்றால் இந்த EWS திட்டத்தை நீங்கள் அனுமதிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இந்த 10% இடத்தை அனுமதிப்பதன் மூலம் உங்களது வாக்கு விகிதம் உயரும். தொடர்ந்து நீங்கள் முதல்வராக இருக்கலாம். இதைத்தான் மக்கள் விரும்புகிறார்கள் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல் மும்மொழி திட்டம், இங்கு மும்மொழி திட்டம் என்றால் இந்தி தான் படிக்க வேண்டும் 3வது மொழியாக என்று கட்டாயம் இல்லை என்பதை
பிரதமர் மோடி மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறார். இங்கு தமிழ்நாட்டில் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், வேற்று பெங்காலி போன்ற மொழிகளை படிப்பவர்கள், அவர்களை தாய்மொழியாக கொண்டவர்கள் இங்கு ஏராளமாக உள்ளார்கள். அவர்கள் வசதிக்காக அவர்கள் இஷ்டமிருந்தால் தாய்மொழியை படிக்க வேண்டும் என்று பிரதமர் சொல்லி வருவதால் அவர்களுக்காக அதை படிப்பதற்கு மூன்றாவது மொழியாக நீங்கள் அனுமதித்தால் உங்களுக்கு மேன்மேலும் உங்களது வாக்கு சதவிகிதம் பெருகும் என்பதை நீங்கள் நன்கு உணர வேண்டும். அதுபோல் இந்த FCRA சட்டம், ஃபாரின் கரன்சி ரெகுலேஷன் ஆக்ட், அதில் ஏகப்பட்ட தில்லுமுள்ளுகள் நடக்கின்றன. இந்த கிறிஸ்டியன் மிஷினரிகள் இந்த பணத்தை வாங்கி வைத்து கொண்டு அநாகரிகமாக செலவழிக்கிறார்கள், மதமாற்றம் செய்கிறார்கள், நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். இவர்கள் மூலம் பல்வேறு போராட்டங்கள் டெல்லியில் ஜந்தர் மந்தரில் நடக்கிறது என்பதை மத்திய அரசின் புலனாய்வுத்துறை அறிந்து பிரதமருக்கு தெரிவித்துள்ளது. ஆகவே தான் இந்த சட்டம் கொண்டு வந்துள்ளது. இது பாராளுமன்றத்தில் சட்டமாகி உள்ளது. இதை உங்களால் தடுக்க முடியாது. தேவையில்லாத விஷயங்களில் திராவிட கட்சிகளைப் போல, திமுகவை போல, அண்ணா திமுகவை போல நீங்களும் செய்து உங்களது பெயரை கெடுத்துக்கொள்ள வேண்டாம். நீங்கள் உறுதியாக சொல்கிறேன், கடைசியாக சொல்கிறேன், திராவிட கட்சியிலிருந்து நீங்கள் மாறுபட்டு வேறுபட்டு செயல்பட வேண்டும். இப்படி செய்தால் உங்களுக்கு மக்களது ஆதரவு, பெருவாரியான ஆதரவு பெருகும், உங்களது வாக்கு சதவீதம் உயரும். இனி இந்த 5 ஆண்டுகள் மட்டுமல்ல, பெரிதொரு 5 ஆண்டுகளும் நீங்கள் பதவிக்கு வர முடியும் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு இத்துடன் விடைபெறுகிறேன். சிங்கநாதம், மன்னார்குடி சிவராமன். நன்றி, வணக்கம்.